எல்லாருக்கும் நமஸ்காரம். நாராயணியம் விளக்க பயணத்துக்கு உங்கள மறுபடியும் வரவேற்கிறேன். போன பகுதியோட தொடர்ச்சியா முதல் தசகத்துல இருக்கிற 6வது ஸ்லோகத்திலிருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இந்த பகுதியில பட்டத்திரி குருவாயூரப்பனோட அந்த தெய்வீக ரூபத்தை எப்படி வர்ணிக்கிறாருன்னு பார்க்க போறோம். அது மட்டுமல்ல, இந்த படைப்போட நோக்கத்தை பத்தின ஒரு ஆழமான கேள்விக்கும் அவர் பதில் தேட போறார். வாங்க, அந்த குருவாயூரப்பனோட வடிவ அழகுல நாமளும் கொஞ்சம் மூழ்கி போவோம். தசகம் 1 ஸ்லோகம் 6. தத்தே பிரத்யாக்ருத தாராதரலித கலாயாவலி கேலிகாரம் லாவண்யஸ்யேகசாரம் சுகிருத ஜனத்ருஷாம் பூர்ண புண்ணியாவதாரம் லக்ஷ்மீநிஷ்சங்கலீலா நிலயனம் அமிர்தஸ்யந்த சந்தோஹமந்தஹ சிஞ்சத் சஞ்சிந்தகானாம் வபுரனுகலையே மாருதாகாரணாதா. குருவாயூர் நாதனே, உன்னோட அந்த ரூபம் இருக்கே, அது எப்படி இருக்கு தெரியுமா? அப்பதான் மழை பெய்ய தயாராகிற அந்த கார்மேகத்தோட அழக விட அழகா இருக்கான். பூத்து குலுங்குற நீலோத்பல மலர்களோட கூட்டத்தை விட அழகா இருக்கான். புண்ணியம் செஞ்சவங்களுக்கு அவங்க செஞ்ச புண்ணியம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு உருவமா வந்தா எப்படி இருக்குமோ அப்படி நீ காட்சி தரியான். உன்னோட திருமார்புல தான் மகாலட்சுமி தாயார் எந்த ஒரு தடையும் இல்லாம சந்தோஷமா விளையாடுறாங்களாம். இப்படிப்பட்ட ஒன்ன தியானம் பண்றவங்களுக்குள்ள பேரின்பம்ங்கிற அமுதத்தை ஊற்றெடுக்க செய்யற உன்னோட இந்த திருவுருவத்தை நான் எப்பவும் தியானிக்கிறேன்னு பட்டத்திரி உருகி போறார். இப்படி பகவானோட அழக வர்ணிச்சுக்கிட்டே இருந்த பட்டத்திரிக்கு திடீர்னு மனசுல ஒரு பெரிய தத்துவ சந்தேகம் வருது. நம்ம எல்லாருக்குமே வர்ற கேள்விதான் அது. அதாவது, இவ்வளவு கஷ்டம் துன்பம் நிறைந்த இந்த உலகத்தை படைச்சது ஒரு கொடூரமான செயல் இல்லையா? இதுக்கு பட்டத்திரி என்ன பதில் சொல்றாருன்னு வாங்க பார்க்கலாம். தசகம் 1 ஸ்லோகம் 7. கஷ்டாஸ்தே சிருஷ்டிஷ்டா பகுதர பவகேதாவஹ ஜீவபாஜா மித்யேவம் பூர்வம் ஆலோசிதமஜிதமயா நைவ மத்யாபி ஜானே நோசே ஜீவா கதம் வா மதுரதரமிதம் த்வத்வுபுஷ்சித்ரசார்த்தம் நேத்ரேஷ் ஸ்ரோத்ரேஷ்ச பீத்வா பரமரச சுதாம்போதி பரேரமேரன். இங்கே பட்டத்திரி சொல்றார், ஜெயிக்கவே முடியாத பகவானே, இந்த உயிர்களுக்கு இவ்வளவு துன்பம் தர்ற உன்னோட இந்த படைப்பு தொழில் ரொம்ப கொடூரமானதுன்னு நான் முன்னாடி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அப்படி நினைக்கல. ஏன் தெரியுமா? ஒருவேளை நீ இந்த உலகத்தையே படைக்கலைனா ஜீவன்கள் எப்படி உன்னோட இந்த ஞானமும் ஆனந்தமும் நிறைஞ்ச பார்க்கவும் கேட்கவும் அவ்வளவு இனிமையான இந்த திவ்ய ரூபத்தை அனுபவிக்க முடியும்? எப்படி அவங்க கண்களாலேயும் காதுகளாலேயும் உன்னோட அழக பருகி அந்த பேரின்ப கடல்ல மூழ்க முடியும்னு கேட்கிறார். ஆக, இந்த உலகத்துல இருக்கிற துன்பம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி பகவானோட அந்த திவ்ய ரூபத்தை அனுபவிக்கிறது தான் இந்த படைப்போட முக்கியமான நோக்கம்னு ரொம்ப அழகா விளக்குறார். இப்போ அடுத்ததா பகவானோட கருணையையும் மத்த தெய்வங்கள் வரம் கொடுக்கறதையும் ஒப்பிட்டு பார்க்க போறார். தசகம் 1 ஸ்லோகம் 8. நம்ராணாம் சந்நிதித்தே சததமபி புரஸ்தைரணப்யர்த்திதான் பியர்தான் காமானஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திராம் கதிம்ச்ச இத்தம் நிஷேஷலப்யோ நிரவதிக பலஹ பாரிஜாதோ ஹரேத்வம் க்ஷுத்ரம் தம் சக்ரவாட்டீத்ருமம் அபிலஷதி வியர்த்தமர்த்திவ்ரஜோயம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒப்பீடு ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. பட்டத்திரி என்ன சொல்றாருன்னா, ஹரியே, நீ ஒரு தெய்வீக பாரிஜாத மரம் மாதிரி. உன்னை வணங்குறவங்களுக்கு அவங்க கேட்காமலே செல்வத்தையும் அவங்க ஆசைகளையும் நிறைவேத்தி அதுக்கும் மேல மோக்ஷத்தையே வாரி வழங்குற. இப்படி எல்லோராலையும் சுலபமா அடையக்கூடிய நீ இங்க இருக்கும்போது இந்த ஜனங்க தேவையில்லாம இந்திரனோட தோட்டத்துல இருக்கிற கேட்டா மட்டும் கொடுக்கற அந்த சின்ன கற்பக மரத்தை தேடி போறாங்களே, இது எவ்வளோ பெரிய வீணான செயல் அப்படின்னு கேக்குறாரு. இதே ஒப்பீடு அடுத்த ஸ்லோகத்திலும் தொடருது. பகவானோட அந்த தனித்துவமான கருணைய இன்னும் அழகா சொல்றார். தசகம் 1 ஸ்லோகம் 9. காருண்யாத் காமமன்யம் தததி கலு பரே ஸ்வாத்மதஸ்துவம் விசேஷாத் தைஸ்வர்யாதீஷதே அன்யே ஜகதி ஸ்வாத்மனோபீஸ்வரஸ்துவம் த்வயுச்சைர் ஆரமந்தி பிரதிபதமதுரே சேதனாஹ ஸ்பீதபாக்யா ஸ்துவம் சாத்மாராம ஏவேத்யதுல குணகணாதாரா ஷௌரே நமஸ்தே. இங்க இருக்கிற வித்தியாசத்தை நல்லா கவனிங்க. மத்த தெய்வங்கள் எல்லாம் கருணைனால பக்தர்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற பொருட்களை செல்வங்களை கொடுக்கறாங்க. ஆனா நீயும் உன்னோட விசேஷமான கருணைனால உன்னையே கொடுத்துடுற, அதாவது முக்தியே கொடுத்துடுற. மத்த தெய்வங்கள் அவங்களுக்கு கிடைச்ச சக்திய வச்சு மத்தவங்கள ஆள்றாங்க. ஆனா நீயும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாரையும் ஆளுற, ஏன் உன்னையே நீயே ஆண்டுக்கிற. அதனாலதான் பெரிய புண்ணியம் செஞ்ச ஞானிகள் ஒவ்வொரு நொடியும் இன்பம் தர்ற உன்கிட்டே முழுசா மூழ்கியிருக்காங்க. ஒப்பச்ச குணங்களுக்கு இருப்பிடமான சௌரியே, உனக்கு என் நமஸ்காரம்னு சொல்றார். சரி, இப்போ இந்த தசகத்தோட ஒரு உச்சக்கட்டமான ஸ்லோகத்துக்கு வந்திருக்கோம்.
பகவான் அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்னன்னு விளக்குற கடைசி ஸ்லோகம். தசகம் 1, ஸ்லோகம் 10. ஐஸ்வர்யம் சங்கராதேஸ்வர விநியமனம் விஸ்வதேஜோஹராணாம் தேஜசம்ஹாரி வீரியம் விமலமபி யசோ நிஸ்பృஹைச்சோபகீதம் அங்கசங்க சதா ஸ்ரீரஹில விதசி நக்வாபி தே சங்கவார்த்தா தத்வாதகாரவாசின் முரஹர பகவத் சப்த முக்கியாஸ்ரயோசி. இந்த ஸ்லோகம் ரொம்ப ஆணித்தரமா ஒரு விஷயத்த சொல்லுது. அது என்னன்னா, பகவான் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு முழுமையான முதல் தகுதியானவர் குருவாயூரப்பன் மட்டும்தான். அது ஏன்னு அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம் வாங்க. ஒருத்தரை பகவான்னு சொல்லணும்னா அவர்கிட்ட இந்த 6 குணங்களும் முழுமையா இருக்கணும். 1 ஐஸ்வர்யம், அதாவது சிவன் மாதிரி பெரிய தேவர்களையும் கட்டுப்படுத்துற ஆளுமை. 2 வீரியம், உலகத்தையே ஜெயிக்கிற சக்தி உள்ளவங்களோட சக்தியையும் அடக்கக்கூடிய வீரம். 3 யஷஸ், எந்த ஆசையுமே இல்லாத பெரிய முனிவர்களால கூட பாடப்படுற பரிசுத்தமான புகழ். 4 ஸ்ரீ, மகாலட்சுமி தாயார் எப்பவும் பிரியாம கூடவே இருக்கிற அழகும் செல்வமும். 5 ஞானம், எல்லாவற்றையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற அறிவு. கடைசியா 6 வைராகியம், எது மேலேயுமே பற்றில்லாத ஒரு நிலை. இந்த 6 குணங்களும் பரிபூர்ணமா உங்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால குருவாயூர்நாதனே, பகவானுங்கிற சொல்லுக்கு நீதான் உண்மையான சொந்தக்காரன். இந்த தசகத்தை நாம இப்போ முடிக்க போறோம். அப்போ இந்த கேள்வியோட நம்ம சிந்தனையை முடிக்கலாம். பகவானோட இந்த ஐஸ்வர்யம், வீரியம், புகழ், ஞானம் மாதிரியான குணங்களை நாம திரும்ப திரும்ப நினைச்சு தியானம் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த தெய்வீக குணங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும்? வாங்க இத பத்தி சிந்திப்போம், தியானம் பண்ணுவோம், அந்த குருவாயூரப்பனோட அருளை முழுசா பெறுவோம். இந்த காணொளியை கண்டு கழித்ததற்கு மிக்க நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனலாகும். இங்கே நாங்கள் ஆன்மீக ஞானத்தை ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, மலையாளம் மற்றும் பெங்காலி ஆகிய மொழிகளில் பகிர்ந்து கொள்கிறோம். மேலும் பல முக்கிய மொழிகள் விரைவில் வரவுள்ளன. சனாதன தர்மத்தின் காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை எளிமையான, தெளிவான மற்றும் அர்த்தமுள்ள வழியில் உங்களுக்கு கொண்டு சேர்ப்பதே எங்கள் குறிக்கோள். எங்கள் சேனலில் ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா, மகாபாரதம், லலிதா சகஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிராவின் மகான்கள், வங்காளத்தின் மகான்கள் மற்றும் ஆதிசங்கரரின் தெய்வீக அவதாரத்தின் கதை ஆகியவற்றில் தினசரி வீடியோக்களை நீங்கள் காணலாம். இவை அனைத்தும் பல மொழிகளில் கிடைக்கின்றன. எங்கள் உள்ளடக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். இதன் மூலம் எங்கள் தினசரி வீடியோக்கள் பற்றிய அறிவிப்பை பெறுவீர்கள். இந்த தெய்வீக ஞானத்தை உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சமூகத்தினருடன் விரும்பவும், பகிரவும் மற்றும் பரப்பவும் மறக்காதீர்கள். சனாதன தர்மத்தின் ஒளியை ஒன்றாக பிரகாசிக்க வைப்போம்.